ஜாதக ரீதியாக வந்து ஆயுள் தோஷம் இருப்பவர்களுக்கும், நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக திருக்கடையூர் அபிராமி கோவிலில் வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் விருத்தி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் வந்து யாருக்கெல்லாம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, தொடர்ந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருக்கடையூரில் போய் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆயுள் விருத்தி ஹோமம் பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஜாதக ரீதியில் இருக்கக்கூடிய ஆயுள் தோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் கொடுக்கும். ஏன்னா ஆயுள் தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 3 கோவில் உண்டு. ஒன்று திருக்கடையூர், இன்னொன்று வந்து திருப்பைஞ்சலி, இன்னொன்று ஸ்ரீவாஞ்சியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுயஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்த திதி வருதோ அந்த திதியில் போய் அந்த கோவிலில் போய் தொட்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஆயுள் வித்தி அந்த சம்மந்தப்பட்ட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. அதுக்காக தான் மெயினாக ஜாதகத்தில் நிறைய இதில் பார்க்கும்போது மிக முக்கியமாக திதி யோகம் கரணம்லாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரணங்களாக சொல்லப்படுகின்றது. ஸோ போய் பாருங்கள், வழிபடுங்க. உங்கள் திதியை பிடித்தால் கண்டிப்பாக உங்கள் விதி மாறும். ஸோ அதுக்கு உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும்.